ஹாய் மக்களே, இது டியூஸ்டே எடுத்த விலாகு. ஸோ மதியானம் மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 2:30க்கெலாம் கிளம்பிட்டேன். எனக்கு 2:30 வரைக்கும் தான் ஆஃபீஸ் டைமிங்கு. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தூங்கிட்டோம். நானும் பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 5:30 போல் தான் எழுந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால அதுவும் புரட்டாசி 1 இன்றைக்கி. ஸோ சாமி கும்பிட்றதுக்காக ஆல்ரெடி போட்டிருந்த கோலத்தை வந்து கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டிருந்தேன். எப்பயுமே நான் வந்து மஞ்சள் இது பண்ணி தான் போடுவேன். மஞ்சள் போட்டுட்டு அது மேலே தான் கோலம் போடுவேன். டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போட்டால் விளக்கு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றணும். ஸோ டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அது எதுவுமே பண்ணாமல் வெறும் தண்ணி போட்டு துடைச்சிட்டு, ஆல்ரெடி மஞ்சள் இருந்தனால தண்ணியில் போட்டு லைட்டாக மஞ்சள் இருக்க மணிக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் கோலத்தை போட்டுட்டு உள்ளே வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல ஏன் மஞ்சளும் ப்ளஸ் கோலப்பொடியும் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு அது ஒயிட் இதாக கொடுத்துட்டாங்க. 3 இதுலேயுமே கீழே மட்டும் தான் டைல்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் போட்டால் தெரியும் கோலம் போட்டால், மற்ற அந்த 2துலேயும் வந்து ஒயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வெள்ளை கோலம் போட்டாலும் தெரியாது. ப்ளஸ் எனக்கு அதில் ஷீட்டு போடுறதுக்கும் பிடிக்கல. ஷீட்டு போட்டாலும் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா மஞ்சளை ஃபஸ்ட்டு கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கோலப்படியில் போடுவேன். அப்புறம் கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கவே இல்லை நான், ஏன்னா ஒரு 2 டேஸாக வந்து இந்த கோயில் திருவிழாவில் இருந்தனால பூ எதுவுமே வாங்கலை. இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து பூ வாங்கி வச்சுடுவேன். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ மாற்றிடுவேன். அப்புறம் வந்துட்டு பூவெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பூ வச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வந்து பூ வாங்கிட்டு பூ வச்சுட்டு இருந்தேன். பாப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா. அவ்வளோ எழுந்துட்டா தூக்கத்துலேருந்து. அப்புறம் நான் வெளியே நிலவாசலில் வைக்கிறதுக்காக பூ போட்டு வைப்பேன். அப்புறம் உள்ளே சாமி படத்தாண்டையும் பூ போட்டு வைப்பேன். இது வந்து நம்ம வாசனையாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஜவ்வாது லிக்யூடு, இது தூள் தான் போட்டுட்ருந்தேன். நான் தூளுக்கு பதிலாக அவங்க லிக்யூட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு பன்னீர் கொஞ்சமும் ஜவ்வாது கொஞ்சமும் அதுக்கப்புறம் பூ போட்டேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு 2 டேஸ் வரைக்கும் அது எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் உள்ளே வரப்பே கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாமி ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி நான் 15 டேஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் விளக்குவேன். நான் வீக்லி ஒன்ஸ் பூஜை சாமான் விளக்க மாட்டேன். 15 டேஸ் ஒன்ஸ் தான் விளக்குவேன் நான். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ஒரு லிக்யூட் இருக்குது வாசனைக்காக, சாமி ரூமில் போட்டிருக்கேன். அந்த லிக்யூடை போட்டு நல்லா அந்த திட்டெல்லாம் தொடச்சிட்டு தான் கோலம்லாம் போடுவேன். அப்புறம் நானும் பாப்பா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து நாளைக்கு எக்ஸாம்னால அவங்க வேண்டிகிட்டு இருந்தாங்க, நான் நல்லா எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு. என்ன எக்ஸாம்னு கேட்டால் தெரியல எனக்கு அப்படின்றா. அவளுக்கு என்ன தெரில, நம்ம சொல்கிறத எழுதுவா, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு செம்ம தலைவலியாக இருந்துச்சு. தூங்கி எழுந்தோடனே நான் காஃபி குடிப்பேன். அப்புறம் பால் வேறு காலியாகிடுச்சு. ஸோ போய் தான் பால் பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நைட்டுக்கு தேவையான டிஃபனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். நானும் அவளும் எனக்கு தான் போட்டேன். அவள் வந்து வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு வேணும் அப்படின்னோடனே நான் போட்ட காஃபியை தான் பாதி வாங்கி குடிச்சிட்டா. ஸோ வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் நான் டப்பாவில் போட்டுட்டு. அப்புறம் எனக்கு இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதுலாம் இது வரைக்கும் என் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் விரதம் இருந்திருக்கேன். அம்மா இருப்பாங்க ஒரு 1 மந்த், அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் இருப்பாங்க, இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 1 மந்த் வரைக்கும்லாம் வந்துட்டு இருக்க முடியாது என்னால். ஸோ அதனால் நான் புரட்டாசி மாதம் விரதெல்லாம் இருக்க மாட்டேன். சாமி கும்பிடுவேன். ஃப்ரைடே டியூஸ்டே டெய்லி விளக்கேற்றிடுவேன். ஸோ சாமி கும்பிடுவேன். நான் விரதம்லாம் இருக்க மாட்டேன். மற்றபடி ஏதாவது நல்ல நாள்னால் ஃபாஸ்டிங் மாதிரி இருப்பேன். ஸோ இன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். இதுவும் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா சப்பாத்தி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் செஞ்சுட்டு இருந்தேன். சாப்பரில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நறுக்குனா வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். பொடுசாக வரும். ஏன்னா தக்காளி தொகுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம கத்தியில் கட் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்க மணிக்கு இருக்கும். ஸோ இந்த சாப்பரில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் தண்ணி விடுற மணிக்கு இருக்கும். நான் ரொம்ப இது சின்னதாக பண்ணிட்டா தண்ணி விடுற மணிக்கு இருக்கும். அப்புறம் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவளுக்கு ஒரு 8:30க்கெலாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்டு தூங்குவா. நாளைக்கு அவங்களுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அவளை படிக்க வைக்கணும். படிக்க வச்சதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டணும். அவங்க வந்து இன்றைக்கி
ரொம்ப குஷியாக இருந்தாங்க. அவங்க கேட்டதை நான் செஞ்சுட்டேன். சப்பாத்தி ஏன்னா அவளுக்கு இட்லி தோசை என்னன்னு தெரியல. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு சப்பாத்தி இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ஸ்கூலுக்கு லஞ்ச் எப்பயுமே வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் இதை தவிர வேறு எதுவுமே அவள் கேட்க மாட்டாள். இல்லைன்னா உப்புமா, புதுசாக உப்புமா வந்து கேட்டுட்ருப்பா. அப்புறம் அவளுக்கு எழுத சொல்லி கொடுத்துட்ருந்தேன். குறில் நெடில் அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கு அவங்க கிளாஸில் டெஸ்ட்டுக்கு இது கொஷின் பேப்பர் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் எழுதிட்டு இருந்தா. அவளுக்கு எழுத கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டேன். ஆல்ரெடி படிக்க வச்சுன்னா எழுத கற்றுக்குறா. இப்போ தான் ஐ வரைக்கும் எழுத ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அவள் எழுத சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவளை சாப்பிட விட்டுட்டு தூங்க வைக்கணுன்றதுக்காக வந்து சப்பாத்தி சொன்னேன். அவள் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவாள். சரி சுட்டு சாப்பிட்டானா ஓகே அப்படின்ட்டு அவள் சாப்பிட்டு என்ன சொல்லிட்டா, என்னை மேலே கூப்பிட்டு போய் சாப்பிட விடுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து குழந்தைங்க மாடியில் உட்காந்து விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கும் ஆசை வந்துருச்சு, என்னை மாடி கூப்பிட்டு போங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, குழந்தை ஆசைப்பட்டுட்டாலே, நமக்கு வேலை இருந்தாலும் நம்ம குழந்தை ஆசைப்படுறதுன்னு மேலே கூப்பிட்டு போய் வண்டி ஓட்ட விட்டுட்டு அப்புறம் நான் வந்து மறுபடியும் எனக்கு சப்பாத்தி சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாள். அப்புறம் தூங்க வைக்கிறவங்களே போதும் ஆகிடும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.